கோவையில் ராகுல் காந்தி திடீரென ஸ்வீட் கடை ஒன்றில் திடீர் என்ட்ரி கொடுத்து அங்கு ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த சம்பவம் வைரலாகி வருகிறது. கோவையில் நேற்று இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி திடீரென தனது வாகனத்தை விட்டு இறங்கி ரோட்டின் நடுவே இருந்த டிவைடரை ஏறி குதித்து எதிரே இருந்த இனிப்பு கடைக்குள் புகுந்தார். ராகுல் காந்தி இந்த வழியாகத்தானே செல்கிறார், அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று கடையில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் கடைக்கு வெளியே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்தான் ராகுல் காந்தி இப்படி ஒரு செயலில் திடீரென இறங்கினார். நேராக இனிப்பு கடையை நோக்கி ஓடி வந்த அவரை கடை ஊழியர்கள் வரவேற்றனர். அனைவருக்கும் கை கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கடை ஊழியர்கள் பதிலுக்கு அவரை கட்டிப்பிடித்து தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். நேராக கடைக்கு உள்ளே சென்ற அவர் அங்கிருந்த இனிப்பு ரகங்களை சுவைத்து பார்த்தார். பின்னர் எல்லா இனிப்பையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு 1 கிலோ கொடுங்க என்று கேட்டார். உடனே ஊழியர்களும் அவர் கேட்டவாறே இனிப்புகளை வழங்கினர். அப்போது அவர் தான் வாங்கிய இனிப்புக்கு பணம் கொடுத்தார். ஆனால் ஊழியர்கள் வாங்க மறுத்தனர். விடாப்படியாக அந்த இனிப்புக்கு பணத்தை வழங்கிவிட்டு ஊழியர்களின் ஆசைப்படி அவர்களுடன் தோள் மீது கை போட்டு போட்டோ எடுத்துக் கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இது பற்றி கூறிய ஊழியர்களோ இப்படி ஒரு அரசியல் தலைவரை தங்களது வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்றும் அவரது வருகையை சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை என்றும் புகழ்ந்து தள்ளினர். இத்தனை இனிமையான ராகுல் காந்தியை முதல் முறையாக நேரில் பார்த்தது தங்களுக்கு மிகவும் பெருமையாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கோவை முழுவதும் வைரலானதை தொடர்ந்து அவரை பற்றியே மக்கள் பேசத் தொடங்கியுள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.